ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் ப்ராஃபிட். உங்கள் எல்லாத்தையுமே இந்த யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம டெய்லியுமே க்ரூட் ஆயிலில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் டெய்லி லைவில் ட்ரேடிங் எடுத்து என்ட்ரி எக்ஸிட் செட்டப்பையுமே கிளியராக சொல்லி ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி க்ரூட் ஆயிலில் நான் கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடு பார்க்குறதுக்கு க்ரூட் ஆயில் மினியோட ஃபியூச்சர் சார்ட்டு அண்ட் நீங்கள் ரைட் சைடு பார்க்குறது க்ரூட் ஆயிலோட கால் ஆப்ஷனோட சார்ட்டு. ஸோ மார்க்கெட் எனக்கு ஒரு ப்ராஃபிட் போயிட்டு இவ்வளோ நாள் மைனஸில் வந்திருக்கு. பார்க்கலாம் இந்த ட்ரேடு எனக்கு ப்ராஃபிட்டாக இல்லை லாஸ் ஆன்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி இது க்ரூட் ஆயில் மினி ஃபியூச்சர் சார்ட். தென் இது ரைட் சைடு நீங்கள் பார்த்துட்ருக்குது 8715ங்கிற க்ரூட் ஆயிலோட கால் ஆப்ஷன் சார்ட்டு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அஸ் பர் த செட்டப் இன்கேஸ் ஆஃப் மார்க்கெட் இது மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருக்கும். பட் அதுக்கு இங்கே சஸ்டெயின் ஆகணும். மேலேயே ஆப்ஷன் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு பிக் மொமெண்டம் போச்சு. இந்த ஏரியாவில் ஒரு 400+ இருந்துச்சு. அகைன் மார்க்கெட் மைனஸ் ஆகிருச்சு. பார்க்கலாம் இதோட ப்ராஃபிட் வரலாமா இல்லை நெகட்டிவில் போதான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது என்னோடய ஆர்டர் அண்ட் இதோட என்னோட பொசிஷன் 8750 கால் ஆப்ஷன் 4 குவான்டிட்டி அண்டு இப்போ வரைய ப்ளஸில் தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படின்னு. ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பையிங் மொமெண்டம் எதிர்பார்க்க முடியுது. பிட் ப்ரைஸ்லையுமே அது ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த ஏரியாவில் சஸ்டெயின் ஆச்சுன்னா மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். பட் மேலே போகுது, ரொம்பவுமே வாலட்டிலாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்டு பில்டப் இவ்வளோ நேரம் இருந்தது, ஷார்ட் கவரிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸில் ஒரு லாங் பில்டப்பாக இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது மாதிரி தான் மார்க்கெட்டுமே ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த லாங் பில்டப் சஸ்டெயின் ஆச்சுன்னா இன்கேஸ் ஆஃப் ஃபர்தராக மேலே போகும். இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு 8 o'clock மேலே லாங் பில்டப்பில் தான் இருக்குது. இது இன்ட்ராடேக்கு தான் அஃபெக்ட் ஆகும், ஒரு ஷார்ட் ஃப்ரேமில் தான் அஃபெக்ட் ஆகும். லாங் வியூக்கு நம்ம எடுக்க முடியாது. ஸோ இப்போ வரை என்னோடய ப்ராஃபிட் எவ்வளோலாம் இருக்குன்னா 130 rupees ரன் ஆகிட்டு இருக்கு. நான் க்ரூட் ஆயில் மினியில் தான் எடுத்திருக்கேன். நான் க்ரூட் ஆயில் மெயின் க்ரூட் ஆயில் ஃபியூச்சரில் நான் எடுக்கல. க்ரூட் ஆயில் மினியில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 8715ங்கிற ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். எனக்கு இன்றைக்கான ப்ராஃபிட் ஒரு 500+ இருந்துச்சுன்னா ஐ எம் ரெடி டு க்ளோஸ் டுடே. ஓகே, ஸோ பர்ச்சேஸ் பண்ணது 94, இப்போ 99 ஏறிட்டு இருக்கேன். 800ங்கிறது ஒரு ரவுண்ட் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். அது ரெசிஸ்டன்ஸாக செயல்பட்டு கீழே வந்துருச்சுன்னா நமக்கான ப்ரீமியம் கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 500 rupees இருந்துச்சுன்னா ஓகே கைஸ். நம்ம சொன்ன மாதிரி 800 ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா ஓகே. ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் அங்கேயும் கீழே விழுது. நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த வாலட்டையில் பார்க்கலாம் எந்த மாதிரி நடந்திருக்குன்னு. ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை க்ரூட் ஆயில் மினி, க்ரூட் ஆயிலில் 2 ப்ராடக்ட் இருக்குது. ஈவன் 3 கூட இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். க்ரூட் ஆயில் மினிங்கிறதுல நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட ஆப்ஷன் லாட் பார்த்திங்கன்னா 1 lot = 1 lot 10 குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா நமக்கு 10 அந்த ப்ராஃபிட் கிடைக்கும். ட்ரேடர்ஸ் நேரோ ரேஞ்ச் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் அந்தளவுக்கு நமக்கான ஒரு மொமெண்டம் கொடுக்க மாட்டுது. ஈவன் இவ்வளோ பெரிய ப்ரைஸ் ஏறி இருந்தாலுமே இந்த ஆப்ஷனோட ப்ரைஸ் அவ்வளோவா ஏறவே இல்லை. ஸோ நீங்களே பார்க்கலாம், இவ்வளோ பெரிய மொமெண்டம் இருந்துச்சு, நல்ல ஒரு மொமெண்டமாக இருந்தது. பட் ஆப்ஷன் ப்ரைஸ் நாட் இன்க்ரீஸிங். ஆப்ஷன் ப்ரைஸ் நாட்டு பார்க்கலாம் இந்த மாதிரின்ட்டு. அகைன் ப்ளஸ்ஸு வந்திருக்கோம். பட் இந்த ப்ளஸ் போதாது. எக்ஸ்பெக்டேஷன் 500 rupees.
க்ரூட் ஆயில் மினி உங்கள்கிட்ட நான் காட்டணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து 1 lat இஸ் ஈக்குவல் டு 10 குவான்டிட்டி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1 lat இஸ் ஈக்குவல் டு 10 குவான்டிட்டி ஃபார் த மினி. இதே இது நீங்கள் க்ரூட் ஆயில் ஆப்ஷனில் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 1 lat இஸ் ஈக்குவல் டு 100 குவான்டிட்டி. மார்க்கெட் 100லேருந்து 105 போச்சுன்னா எனக்கு க்ரூட் ஆயிலில் 500 rupees ப்ராஃபிட் வரும். அதே இது இந்த மார்க்கெட் வந்து சேம் எனக்கு 100லேருந்து 105 போச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வரும் சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து நமக்கு 100 இருந்ததுனால இன்ட்டு 5, ஸோ இது 10 இருந்ததுனால இன்ட்டு 5 எனக்கு 50 rupees தான் ப்ராஃபிட் வரும். பட் இதோட மார்ஜின் கம்பேர் பண்ணுறப்ப க்ரூட் ஆயிலோட மார்ஜின் கம்பேர் பண்ணுறப்ப க்ரூட் ஆயில் மினியில் மார்ஜின் கொஞ்சம் கம்மி. அண்ட் டியூ டு த மார்ஜின் ஒன்லி ஐ எம் ட்ரேடிங் திஸ் க்ரூட் ஆயில் மினி ப்ராடக்ட். ட்ரேடர்ஸ் பயமுறுத்துகிற மாதிரி கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் நான் இந்த லைன் இருக்குது பாருங்கள், இதில் இருந்துச்சுன்னா நான் புட் ஆப்ஷனை பை பண்ண போகிறேன். ஸோ அஸ் பர் செட்டப்ஸ் வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிரும். நோ ப்ராப்ளம், நான் எந்த இதுக்குமே நான் ஒரி பண்ணுறது இல்லை, நான் ஹோல்ட் பண்ணுறதும் இல்லை. ட்ரேடர்ஸ் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லட்டுமா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இன்கேஸ் ஆஃப் இந்த லெவலில் வந்துச்சுன்னா, அதாவது 7, 8, 4, 5 இந்த லெவலில் வந்துச்சுன்னா நமக்கான பையிங் மொமெண்ட் வந்து ஆக்டிவ் ஆகிடும். இது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு கைஸ். இவ்வளோ நேரம் எனக்கு 500 rupees மைனஸில் இருந்தது, இதை எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. நான் இப்போதுமே வெளியில் வரலாட்டி ரொம்பவுமே ரிஸ்க் ஆயிரும். ஓகே, நான் இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுறேன் பையிங்கில் இருந்து. ட்ரேடர்ஸ் எதிர்பாராத எதிர்பார்கள் சொன்ன மாதிரி இந்த பையிங் ஜோன் நமக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நான் க்ளோஸ் பண்ண போயிருந்தேன். இன்கேஸ் ஆஃப் மார்க்கெட் எனக்கு வந்து ஒரு 200+ கொடுத்தாலும் ஓகே தான், நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். என்னோடய ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ், என்னோடய கவர்மெண்ட் டாக்ஸஸ் எல்லாமே ஒரு 50 rupees எடுத்தாலுமே ஐம் ரெடி டு ஹாப்பி தட் ஒன். ஸோ அகெயின் கீழே போகிறாங்க. மல்டிபிள் டைம்ஸ் இந்த லெவலில் டெஸ்ட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ இந்த லெவலில் நான் க்ளோஸ் பண்ண வேண்டியது. நம்ம இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மாதிரி க்ரூட் ஆயில் கிடையாது கைஸ். இதில் ஒரு 100 rupees 200 rupees எடுக்கிறதுக்கே ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது. அண்ட் மினினால் எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு 10 rupees தான் வரும். என்னோடய குவான்டிட்டி வந்து 500 ரூபாய் எதிர்பார்க்குறது ரொம்ப அதிகம் தான். ஏன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் மூணாலாம் 10 rupees தான் வரும். ஈவன் தோ 5 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா 50 rupees வரும். எனக்கு வந்து 500 rupees மூவ் ஆனால் எவ்வளோ பாயிண்ட் வேணும்னு பார்த்துக்கோங்க. பார்க்கலாம் நம்ம எடுக்கிறோமான்ட்டு. நம்ம செட்டப்பை நம்புவோம், ஸ்ட்ராட்டஜியை நம்புவோம். அந்த மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. வாவ், மொமெண்டம் 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 கிடச்சிருக்கு. பார்க்கலாம். 300 ஸ்டாப் லாஸ் போட போகிறேன் கைஸ். ஸ்டாப் லாஸ் போட்டேன். 386 ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. 246 rupees, 400 போச்சு. ஸ்டாப் லாஸ் அடிக்கலையா? அடிக்கலன்னா சந்தோஷம்தான். ஸ்டாப் லாஸ் விடலை போல. ரொம்பவுமே வாலட்டைலாக இருக்குது கைஸ். வானத்துக்கு பூமி குதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம செட்டப் பாருங்கள் கைஸ். அந்த லைன் வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு பியூர் ஒரு பையிங் ஏரியாவாக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. வேர்ல்டு ஃபுல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, டே ட்ரேடிங்கிறது 10ல் 9 பேர் வந்து லாஸஸ் தான் பண்ணுறாங்க. ஒரு ட்ரேடிங்கிற ஒரு செட்டப்போட பண்ணுறவங்களோட ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க மாதிரி தான் நிறையா இருக்காங்க. அனலைசிஸ் பண்ணுறது ரொம்பவுமே கம்மியாயிருச்சுன்னு வந்து வேர்ல்டில் இருக்க, இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டில் இருக்க டே ட்ரேடிங் பண்ணுறவங்களும் இதே பிரச்சனை தான். டே ட்ரேடிங்கிறது ஒரு குயிக்கான ஒரு லேடர் கிடையாது. அது ஒரு செட்டப், ஒரு எஜுகேஷன் கூட. அகைன் ட்ரேடர்ஸ், நமக்கு 160 rupees வந்து ப்ராஃபிட் வந்து காட்டிகிட்டு இருக்கு. புக் பண்ணலாமா வேண்டாமா? ஆல்மோஸ்ட் இதிலே ஒரு 10 to 30 minutes ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். மார்க்கெட்டு ரேஞ்சு இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பிக் மூவ் காண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி இன்வென்ட்ரி டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நான் அதை ஆல்ரெடி ஸ்டடி பண்ணிட்டேன். நான் உங்ககிட்டையுமே ஷேர் பண்ணி காட்டணும் ரொம்ப ஆசைப்பட்றேன். ட்ரேடர்ஸ், க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எவ்ரி வெனஸ்டே எவ்ரி வீக்கில் வந்து
வெனஸ்டே வந்து க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கொள்ளிருப்பு எவ்வளோ, க்ரூட் ஆயில் வந்து எவ்வளோ சேமித்து வச்சுருக்காங்க, எவ்வளோ வந்து ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து சப்ளை பண்ண போகிறாங்கன்னு சொல்லி EIA அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எவ்ரி வீக் வெனஸ்டே we can expect crude oil inventory data on 8 to 8:30 ஈவினிங் டைமில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக ப்ரீவியஸாக எவ்வளோ இருந்துச்சுன்னா 0.9 மில்லியன் பேரல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஃபோர்காஸ்ட் எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணுறாங்க, இந்த டைம் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா -1.9 மில்லியன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குன்னா 1.925. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோட அதிகமாக சப்ளை வச்சுருக்காங்க. அதாவது இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கைஸ் நீங்கள் வந்து இவ்வளோ இருக்குன்னு எங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன், நான் உங்களை விட அதிகமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விச் மீன் சப்ளை கான்செப்டில் இது வந்துடுது. அப்போ இங்கே என்ன மீனிங்கில் வந்து நம்ம எடுத்துக்கலான்னா, ட்ரேடர்ஸ் டியூ டு த டைம் என்னால் நான் அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 230 rupees விச் இஸ் ஓகே. 180 200 மேலே புக் பண்ணலான்ட்டு இருந்தேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, நான் க்ரூட் ஆயிலோட சப்ளை வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படி தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரூட் ஆயிலோட சப்ளை 1.93 1.9ஓட எஸ்டிமேட் பண்ணதோட, அதாவது அந்த ஃபோர்காஸ்ட்டோட அதிகமாக இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரேடர்ஸ் 1 minute இன்ட்ராடேயில் இருக்கேன், கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணோம். ஒரு பிக் கேண்டில் வந்தால் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். டவுன் லைனில் அப்பில் பயமுறுத்துகிறாங்க. ட்ரேடர்ஸ் இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் அந்தளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் இல்லை கைஸ். 50 rupees மைனஸில் எவ்வளோ இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். 1796 கைஸ். நான் க்ளோஸ் பண்ண உடனே மார்க்கெட் பாருங்கள், நல்ல வேலைக்கு கைஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. தப்பிச்சிட்டோம். எனக்கு தெரியும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா கீழேன்னு சொல்லி நான் ட்ராப் பண்ணியிருந்தேன். அது மாதிரி கோட் ஆயிடுச்சு. இன்னும் பரவாயில்ல, நம்ம ஸ்ட்ராட்டஜி படி இந்த லெவலில் பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் வச்சா தான் நம்ம வந்து புட் ஆப்ஷனில் பை எடுப்போம். அது வந்து நம்ம புட் ஆப்ஷனில் பை எடுக்க மாட்டோம். ஓகே, நான் கம்மிங் டு த டாபிக். எவ்வளோ பொசிஷன் வச்சுருக்கோன்னு பார்க்கலாம், ஒரு நிமிஷம். ஓகே, கொஞ்சம் க்ரீனில் முடிச்சதுனால சந்தோஷப்பட்டுக்கலாம், பெரிய லாஸ்லேருந்து தப்பிச்ச மாதிரி. ஓகே, நான் வந்து கம்மிங் டு த டாபிக், க்ரூட் ஆயிலோட சப்ளை வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். க்ரூட் ஆயில் சப்ளை வந்து ஃபோர்காஸ்ட், ஆக்சுவல் அண்ட் தென் வந்து ப்ரீவியஸ்ன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ப்ரீவியஸாக அவங்க சப்ளை பண்ணது, அவங்க வரவு செலவு கணக்கு எல்லாமே இந்த ப்ரீவியஸில் வரும். இந்த ஆக்சுவல்னால் இப்போ இருக்கிறது எவ்வளோன்னு சொல்லி கரண்ட்டாக 8 to 8:30 PM வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எவ்ரி வீக்கெண்ட் நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம். அது எப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் போடுறேன், நீங்கள் எப்படி க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி வந்து சர்ச் பண்ணலான்னு. இந்த வீடியோ லாங்காக இருக்கும். ஹோப் நீங்கள் என் கூட இருக்கிறதுனால நிறையா விஷயம் தெரிஞ்சிக்கலாம். அண்ட் ஃபோர்காஸ்ட் வந்து ஒரு சில இந்த ஏஜென்சி வந்து மார்க்கெட்டை வந்து டிடெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட எவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி ஒரு அஸ்யூம்ஷனில் ஒரு சில டேட்டாவை வச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டாவை விட ஆக்சுவல் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா சப்ளை வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அவங்கக்கிட்ட 2 பேரல் தான் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட 2 இல்லை 3 4 இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்காங்க. அதிகமாக வச்சுருக்க விற்று தான் அவங்க ஆகணும். விச் மீன்ஸ் சப்ளை வந்து டிமாண்ட் இருக்கிற கண்ட்ரிக்கு வந்து அவங்க செல் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த சைக்கிள் வந்து ரொட்டேஷனில் இருக்கும். இந்த சைக்கிள் க்ரூட் ஆயிலோட ட்ரேடிங்க்கு, க்ரூட் ஆயிலோட பிஸ்னஸுக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். ட்ராக் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கோயிங் டு ஸ்லீப். மணி வந்து 10:30 ஆயிடுச்சு. ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் அண்ட் கால் வந்து பண்ணுறீங்க, விச் இஸ் ஓகே. பட் யூடியூப் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி ட்ரேடர்ஸ், பை.